கிருத்திக் வானிலைக்கு வந்திருக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மத்திய வானிலை தெரிவித்துள்ளேன். இன்றைக்கு தேதி மே 13ஆம் தேதி மத்திய வானிலை இருக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நீடித்து வருகிறது. இது அடுத்த 10 மணி நேரத்துக்குள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறி குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதியில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்றைய மழைப்பொழிவு தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உட்புற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பெய்யும் இடத்தில் வலுத்து கனமழையாக பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் சற்று பலத்த மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, அதே போல் பார்த்திங்கன்னா மதுரை, விருதுநகர், சிவகங்கை, காரைக்குடி, அதே போல் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தற்போது காணப்பட்டிருக்கிறது. மத்திய நேரங்களில் டெல்டா மாவட்டமான திருவாரூர் மாவட்டங்களிலும் அதே போல் தஞ்சாவூரை ஒட்டிய பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு, டெல்டா மாவட்டங்களிலும் மதியம் நேரங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது. வட உட்புற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பெய்திருக்கும். இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை, அதே போல் பார்த்திங்கன்னா ஊட்டி, உதகமண்டலம், திருப்பூர், அதே போல் காற்றுப்பகுதிகள் கணவாய் பகுதிகளிலும் இன்று ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலக்காடு, அதே போல் ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், செங்கோட்டை கணவாய், இந்த பகுதிகளெலாம் இன்று வந்து ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உட்புற மாவட்டமான சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும், பெங்களூரு, அதே போல் தெற்கு கர்நாடகா பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று மழை ஒதுக்கினாலும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உட்புற மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கேரளா எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கேரளாவிலுமே தற்போதே கிட்டத்தட்ட தெற்கு கேரளா, திருவனந்தபுரம், கொல்லம், கோழிக்கோடு பகுதிகளில் தற்போதே பரவலான மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது, கனமழையாக கொடுத்து வருகிறது கேரளா பகுதிகளில். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தற்போது கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு காணப்பட்டு வருகிறது. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் மழைப்பொழிவு அதிகரித்து மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உட்புற மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உட்புற மாவட்டங்களிலும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரங்களில் மீண்டும் கடலோர மாவட்டமான வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களில் காலை மதிய நேரங்களில் நாளைய மதியம், அதாவது நாளை காலை மதியம் நேரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்போது காற்று சுழற்சியானது குமரிக்கடல், மன்னார் வளைகுடா வந்து அமைந்த பிறகு மழைப்பொழிவின் தாக்கம் கடலோர மாவட்டங்களிலும் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்களில் வெயில் என்பது தற்போது பதிவாகிறது. அதாவது வறண்ட வானிலை வடகடலோர மாவட்டங்கள், வட உட்புற மாவட்டமான இந்த பகுதிகளெலாம் தற்போது கடுமையான வெயில் வாட்டி வருகிறது. இந்த வெயில் என்பது இன்று ஒரு நாள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். நாளை வந்து இந்த வறண்ட வானிலை காணப்படாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வானம் தெளிவாக இருப்பது என்பது இன்று ஒரு நாள் தான் தமிழகத்திற்கே. நாளை முதல் இந்த வானம் தெளிவாக இருப்பது என்பது குறைந்துவிடும். நாளை வந்து இந்தமாரி வானம் ஃபுல்லாக காலையில் ஆரம்பிக்கிற வெயில் ஈவினிங் வரைக்கும் வானம் தெளிவாக இருக்காது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாளை முற்பகல் வரைக்கும் வானம் தெளிவாக இருந்தாலும் பிறகு பிற்பகல், மாலை, இரவு, நாளை பிற்பகல், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் உட்பட மழைப்பொழிவு தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் நாளை மாலைக்கு பிறகு இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில், நாளைய மறுநாள் அதிகாலை நேரங்களில்
கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், காற்று சுழற்சியானது வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி, டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து கடலோர மாவட்டங்களிலும் அதனுடைய நீண்ட பரப்பானது காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகடலோர மாவட்டங்கள் வரைக்குமே அதனுடைய காற்று சுழற்சியின் பரப்பானது நீண்ட பெரிதாக காணப்படும் என்பதனால கிட்டத்தட்ட மன்னார் வளைகுடா முதல் வடகடலோர மாவட்டங்கள் வரை அதனுடைய பரப்பானது காணப்படும். இதனால் கடலோர மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு தொடங்கி அதிகரிக்கும். அதே போல் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் நாளை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். அதே போல் 15ஆம் தேதி இன்னும் மழைப்பொழிவு கூடும். நாளைய மறுநாள் 15ஆம் தேதி மழைப்பொழிவு இன்னும் கூடும். கடலோர மாவட்டங்களிலும் சரி, உட்புற மாவட்டங்களிலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, அதே போல் பார்த்திங்கன்னா இலங்கை உட்பட இலங்கை, கேரளா, அதே போல் அரபிக்கடலோர மாவட்டங்கள், வங்கக்கடலோர மாவட்டங்கள், மேற்கு உள், தென் மாவட்டங்கள் உட்பட பெரும்பாலான மாவட்டங்களிலும் நாளை மழைப்பொழிவு இன்னும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். நாளை அதிகரிக்கக்கூடிய மழைப்பொழிவு 15ஆம் தேதி இன்னும் மேலும் அதிகரிக்கும். 15, 16, 17, 18, 19, 20 இந்த தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே கோடை மழையில் நனையப் போகிறது என்ற ஒரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பகுதிகளில் ஒரு மழையாவது பெய்யாமல் போகாது. 100% அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் பகுதிகளில் ஒரு மழையாவது பெய்யாமல் போகாது. பரவலான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே தமிழ்நாட்டின் ஆங்காங்கே கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், பரவலாக மிதமான மழை, சற்று கனமழை, கனமழையாக இருக்கும். ஆங்காங்கே மிக கனமழையாகவும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எங்கெங்கே என்று அன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை வைத்து நம்ம சொல்ல முடியும். இன்றைய கனமழையை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு உள் மற்றும் தென் மாவட்டங்களிலும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலும், அதே போல் உட்புற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகி வருகிறது. பெய்யும் இடத்தில் வலுத்தும் ஒதுக்குதல் என்பது இருக்கும். இது வெப்பசலன கோடை மழை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒதுக்கி தான் பெய்யும் இடத்தில் வலுத்து கருகரிக்க ஒதுக்கவும் செய்யும். கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை. ஒதுங்கிய இடங்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு காத்திருக்கிறது. பொறுமை காக்க வேண்டும், பொறுமை வேண்டும். என்ன சார் எல்லாமே மேற்கு சொல்கிறீங்க, அப்போ கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்காதா, அப்போ கடலோர மாவட்டங்களில் வறண்ட வானிலை தான் அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக பொறுமை வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். எல்லா மழையுமே மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை காலை நேரங்களில் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். அதனால் அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் உட்புற மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் சற்று தீவிரமாக காணப்படும். நாளை அதிகாலை காலை நேரங்களில் மீண்டும் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி மீண்டும் நாளை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை நாளை முதல் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கவலைப்பட தேவையில்லை. விவசாய பெருமக்கள் திட்டமிட்ட கொள்ளுங்கள். மழைப்பொழிவு இருக்கிறது, அதனால் நெல் தானியங்கள், அதாவது அறுவடை செய்யும் விவசாயிகள் விரைந்து நாளைக்குள் அறுவடையை முடித்து கொள்ளுங்கள். பிறகு 15ஆம் தேதி முதல் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெல் தானியங்களை தற்போது உலர்த்த வேண்டும் என்றால் மழை தேவைப்படுகிறது என்றால் மழைப்பொழிவு சில இடங்களில் அதிகமாக பெய்யும். அதனால் வயல்வெளிகளில் தண்ணீர் தேங்கும். அதனால் அதற்கு தகுந்தாற் போல் திட்டமிட்டு கொள்ளுங்கள். அதிகமாக மழை பெய்து விட்டதென்றால் நெல் தானியங்கள் தண்ணீரில் நனைந்துவிடும். அதனால் அதற்கு தகுந்தாற் போல் திட்டமிட்ட வேளாண்மை செய்து கொள்ளுங்கள். மழைப்பொழிவு இருக்கிறது என்ற அறிவிப்பை மனதில் வைத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பொறுமை காக்க வேண்டும்.